நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் படகுகளில் மின்சார மோட்டார்கள் பொருத்தி இயக்க சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பிலான மின்சார மோட்டார் பொருத்தப்பட்ட 3 படகுகளின் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்படுகின்றனர். 8, 12 HP திறன் கொண்ட மின்சார மோட்டார்கள் பொருத்தப்பட்டு சத்தம் அதிக அளவில் இல்லாமல் படகுகள் இயக்கப்பட்டன. இந்த படகுகள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 2 மணி நேரம் ஓடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சோதனை முறையில் இயக்கப்பட்ட மின்சார மோட்டார் படகுகளின் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் அதிக சத்தமின்றி புகை மற்றும் மாசில்லாமல் படகு சவாரி செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதிக வேகம் இல்லாமல் மெதுவாக செல்லும் படகு மூலம் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிப்பது புதிய அனுபவமாக உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து அனைத்து படகுகளுக்கும் மின் மோட்டார் பொருத்தப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவிற்காக 736 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 881 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குகள் பதிவாகின. நீலகிரி மாவட்டத்தில் 78.90% வாக்குகள் பதிவான நிலையில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையமான உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறைகளில் வைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பிரதான கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் பூட்டி சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மையத்தை சுற்றி 150 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் துணை ராணுவம் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் ஆகியோர் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மையத்தை சுற்றி கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 65% வனப்பகுதி உள்ளது. இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக வனப்பகுதி வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது. இதனால் கடந்த வாரம் பைக்காரா மற்றும் கிளன்மார்கன் வனப்பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டு இருந்து வருகிறது. தற்பொழுது வரை அந்த காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் போராடி வருகின்றனர். குறிப்பாக அவலாஞ்சி வனப்பகுதியை ஒட்டியுள்ள பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் கடந்த வாரம் பயங்கர காட்டுத்தீ பரவியது. வெயிலின் தாக்கம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பரவியதால் அப்பகுதி முழுவதும் கடும் புகை மூட்டத்துடன் எரிந்து வருகிறது. இதனை அடுத்து கோவை, திண்டுக்கல், சத்தியமங்கலம், தருமபுரி, சேலம் மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட வனத்துறை ஊழியர்கள் உட்பட 400 ஊழியர்களும், தீயணைப்பு துறையினர் 60 பேரும், NDRF குழுவினர் 60 பேர் என மொத்தம் 600க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாததால் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் காட்டுத்தீ கட்டுக்குள் வராமல் தொடர்ந்து எரிந்து வருகிறது. காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் இரவும் பகலமாக போராடி வரும் நிலையில் இதுவரை பார்சன்ஸ் வேலி மற்றும் பைக்காரா வனப்பகுதியில் தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீக்கு சுமார் 5000 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது. இதனிடையே பைக்காரா வனப்பகுதியில் எரிந்து வந்த காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலையில் பார்சன்ஸ் வேலி பகுதியில் தொடர்ந்து எரிந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் முதுமலை வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் குடிநீர், உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சிங்காரா வனச்சரகத்திற்குட்பட்ட பொக்காபுரம் வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று இறந்து கிடப்பதை வனத்துறை ஊழியர்கள் பார்த்தனர். 45 வயது மதிக்கத்தக்க அந்த காட்டு யானையின் உடல் பிரேத பரிசோதனை செய்ய உள்ள நிலையில் கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் 3 காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து முதுமலை புலிகள் காப்பகத்தின் பிரதான நீர் ஆதாரங்களான சீகூர் மற்றும் ஆனைக்கட்டி ஆறுகள் தண்ணீரின்றி வறண்டு இருப்பதும், பகல் நேரங்களில் அதிக வெப்பம் மற்றும் குடிநீர், உணவு தட்டுப்பாடு காரணமாக யானைகள் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகம் உடனடியாக வனவிலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே கல்லட்டி சோலாட கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் உள்ள குடிசைக்குள் 2 புலிக்குட்டிகள் இருப்பதை பொதுமக்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்து தகவலை உடனடியாக வனத்துறையினருக்கு தெரிவித்த நிலையில் அங்கு சென்று வனத்துறையினர் புலிக்குட்டிகள் தனியாக இருப்பதை உறுதி செய்தனர். மேலும் தாய் புலி உயிருடன் உள்ளதா அல்லது இறந்துவிட்டதா என வனத்துறையினர் நவீன கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வந்தனர். தாய் புலி அப்பகுதிக்கு வராததாலும் குட்டிகள் மிகவும் சோர்வுடன் இருப்பதாலும் அவற்றை பிடிக்க முடிவு செய்து ஒரு புலிக்குட்டியை பத்திரமாக பிடித்தனர். மற்றொரு குட்டி புதருக்குள் சென்று மறைந்ததால் அதனை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வனப்பகுதிக்குள் சென்றுள்ள மற்றொரு புலிக்குட்டியை பிடிக்க வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். தற்பொழுது மீட்கப்பட்டுள்ள புலிக்குட்டி பிறந்து 5 மாதம் ஆகியுள்ள நிலையில் அதனை ரகசிய இடத்தில் வைத்து வனத்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர்.